மகாராஜ ராஜஸ்ரீ மகாராஜ ராஜஸ்ரீ அதான் மகா கணம் பொருந்திய மகா கணம் தனம் பொருந்திய கேகை நாட்டு ஆளக்கூடிய கேகை நாட்டு ஆளக்கூடிய மைத்துனன் கீசக மகாராஜன் அறிவது என்னவென்றால் மைத்துன கீசக மகாராஜன் அறிவது என்னவென்றால் ஏண்டா இங்க தான் எழுதுறேன் அங்க ஏண்டா கொண்டு இங்கி போட்டு இங்க தான் வச்சிருக்கா இங்க ஏண்டா கொண்டு வச்சாங்க கீழே தொங்குது அப்புறம் டேபிள் நிக்காதுடா உள்ளார இருக்கு கால ஒட்டி ஒரு பக்கம் போட்டா போதும் கேகை நாட்டு ஆளக்கூடிய கீசக மகாராஜன் அறிவது என்னவென்றால் விளாடத்தை ஆளக்கூடிய விளாடத்தை ஆண்டு வரக்கூடிய மாமனாக விளாட மகாராஜன் எழுதும் நிருபம் என்னவென்றால் அக்கா சுதரக்கினும் இருவரும் சேர்ந்து எழுதும் நிருபம் என்னவென்றால் என்னுடைய விளாட தேசத்தில் 12 வருஷமாகத்தானே ஆமா அதான் மழை இல்லாத காரணத்தால் பஞ்சம் நேர்ந்து விட்டது. ஆமா மக்கள் எல்லாம் பசி பட்டினி என்று வாடி வதங்கி அதாவது வேற நாடு செல்கிறார்கள். சரிதான். ஆகையால் என் மைத்துனன் கீசக மகாராஜன் அதாவது எங்கிருந்தாலும் மழையை கொண்டு வரும்படியாகத்தானே அறிக்கை இப்படிக்கு விளாட மகாராஜன் சுதர்கநாத் விளாட மகாராஜன் சுதர்கநாத் அக்கா சுதர்கனா நீங்க பொறுமையா போடுங்க நீங்களும் நான் கீழே தான் எனக்கு தான் முன்ன படிச்சு பார்ப்பேன். அங்க கீழே அக்கால காணுமேமா இதுல எதுல கீழே சீக்கிரமா வர கீழே எப்படி துன்பமா இருக்க மாட்டேங்க இங்க தானே இருக்கு பேப்பர் நீ ஏதாயா இப்படிக்கு அக்கா சுதா தேவி இப்படிக்கு ஒக்கா சுதர்கனா தேவி என்னைக்கு கொண்டு போடுவேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லன்னா அங்க மதவுல ஏரியில போட்டு போறது போட்டா என்ன பண்ணும் மதவையா தண்ணி திறந்துருவாங்க பாத்தியா மதவையா அந்த வாய்க்கால தண்ணி வரும். ஆமா தம்பி இருக்கானே பயிர் புடுங்க வருவான் வாய்க்கா வரமா மடையில அப்ப என்னடா பேப்பர் இருக்குன்னு அப்ப அந்த வாய்க்கால மிதக்கிட்டே போய் அவன் கால் கிட்ட வீக்கும் அதை விரிச்சு பார்ப்பான். ஆமா விரிச்சு பாப்பாரு வேற பிரிச்சு பாப்பாங்க அப்படி கையில அப்படி இல்ல இந்த நிறுவத்தை கொண்டு போய் எப்ப கொடுத்தாலும் சீக்கிரம் கொடுத்துரு. இதை கொடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு அப்படியே போயிட்டு வரேன் அப்படியே கதையிட்டு
வணக்கத்திற்கு பதில் வணக்கம். அகட்டுங்கய்யா. அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது பிறப்பதறிது. அப்படி மானிடராய் பிறந்தாலும் எப்படி பிறக்க வேண்டும்? செவடி வேணும் வந்து முடம் சப்பானி என்று சொல்லக்கூடிய அவ லட்சணங்கள் அனைத்து நீக்கி பிறப்பது மகா அரிது அரிது. அதை எல்லாம் நீக்கி பிறந்தாலும் போதாது. கல்வியும் ஞானமும் கற்பது அரிது. 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 28 யாகம் 32 தர்மம் 24 கல்விக்கான 96 தத்துவம் 108 போதினை நன்னூல் நிகண்டு தனது வேதம் என்று சொல்லக்கூடிய வேதங்களிலே மகிழ்ச்சியாகி பிறப்பது மகான் அறிவு. இது எல்லாம் கற்றுணர்ந்தாலும் போதாது. தானமும் தர்மமும் தான் செய்வாரான வானவர் நாடு வெளி திறந்திடுமே. தானம் என்றால் என்ன? தானம்னா என்னடா? தானம் தானே கேட்டாரு. எத்தனை தானம் இருக்கு? அன்னதானம். தானம் என்றால் என்ன? தர்மம் என்றால் என்ன? என்னடா அது நீ தான் சொல்லிக்கலடா. இப்ப நான் சொல்லிவிடும் உனக்கு வேலை இல்லாம கூட அவரே கேளு. சரி விடு. அது எப்படிங்க அது? தானம் என்றால் ஒருவர் கேட்காமல் கொடுப்பது தானம். கேட்டு கொடுப்பது தர்மம். அதுதான் உன் குறிப்பறிந்து உன் முகம் குறிப்பறிந்து ஏதோ கஷ்டமா இருக்கு கட்டிக்கார பையனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்போம், ஒரு மனைவி மக்களோட சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு குறிப்பறிந்து கேட்காம கொடுக்குறாங்க பாரு, அதுக்கு பெயர் தானம். அது என் தம்பி தான். என்ன கேட்காம அவன் தான் கொடுப்பான். கேட்டு கொடுப்பது தானம், கேட்காம கொடுப்பது அங்க என்ன போய். ஆமா, ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் 32 தான தர்மம் இருக்கிறது. 32 தான தர்மம். அன்னதானம், சொர்ணதானம், கோதானம், பூதானம், பத்ராதானம், கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய 32 தான தர்மம் இருக்கிறது. இந்த 32 தான தர்மத்தை ஒன்னாலதான் செய்ய முடியுமா? என்னாலதான் செய்ய முடியுமா? இங்க மற்ற உள்ளவரால் செய்ய முடியுமா? முடியாது. யாராலையும் முடியாது, சரிவர செய்ய முடியாது. செஞ்சிருக்காங்க. என்ன தர்மம்? மச்சானக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ 4 நாள்ல கஞ்சி வச்சு கொடுக்கணும், இவன் போட்டு அனுப்பிட்டான்.
ஆமா தானம் செஞ்சிருக்கிறாங்க. அது கண்டிகா தானம். உன்னை கூப்பிட்டுனா அது போல கைப்பிடிச்சு தானம் வச்சு கொடுத்தாதான் கண்டிகா தானம். ஆமா இவன் வேற மாதிரி எல்லாம் அனுப்பிவிட்டான். மனப்பூர்வமா அனுப்புனாலே அது கண்டிகா தானம் தான். அல்ல நம்ம சேகன் இருக்கின்றார் அல்லவா? ராமலட்சுமணாக கலக்கத்துல வாரி வாரி திரைகளை கொடுத்தாலும் அன்னதானத்தை செய்ய மறந்தார். இந்த 32 தானத்தில் சேர்ந்தது அன்னதானம். யார் ஒரு பசி என்று இல்லறமாக இறக்கத்தில் நாடி வந்தால் நாம் குடிக்கக்கூடிய நீர் ஆகாரத்தை அவருக்கு கொடுத்தோமானால் இந்த அங்கம் குளிர்ந்தான் எங்கும் குளிரும். இந்த 32 தான தர்மத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை அந்த பிறப்பிலே அந்த கர்ணன் செய்யாத காரணத்தினால் ஜென்மத்திலே செருகுண்ட நயனாராக பிறந்து திருச்சம் நாட்டாங்குடியிலே 1000 பலங்களுக்கு அன்னதானத்தை செய்தார். 1000 பேருக்கு அந்த ஜென்மத்துல கர்ணனுக்கு மோட்சமே கிடையாது. மறு ஜென்மத்தில் தான் மோட்சம். கர்ணனாலே முடியல 31 தர்மத்தை செய்தான். அன்னதானத்தை செய்ய மறந்துதான் போகட்டும். அப்படி எல்லாம் இருக்க நமது எனக்கும் கற்ப விருட்சத்திற்கு முதுவாக சபையில் இன்னைக்கு இந்த வேட்டர் சாப்பிட கூடாதுன்னு உனக்கு சூட்டா இன்னைக்கு கீழ் மாதிரி கீஞ்சிருக்கும். இல்ல வேணாம் அதெல்லாம் எடுக்க கூடாது. அதுதான் தெரியுமா உனக்கு இப்ப இதே மாதிரி தான் உங்களுக்கு அன்னமான உனக்கு வணக்கம் எடுத்து சொல்லுங்க பாப்போம். அருமை குருகுலத்தில் வடகண்ட டெல்லி ஆகிய அத்னாபுரமும் 66,000 வீதிகள். ஒரு வீதிக்கு 66,000 வீடுகள். இந்த அத்னாபுரம் இருக்கிறது. இந்த தலைநகரத்தை என் பங்காளி இருக்கிறான துரியோதனன் திருதராட்டியனுக்கும் காந்தாரிக்கும் பிறந்தவன் துரியன் முதல் கிரகணம் வரை 100 பிள்ளைகள். இந்த அத்னாபுரத்தை தானே ஆள வேண்டும் என்று மனதிலே எண்ணம் செய்து நடக்கக்கூடிய வழியிலே நெஞ்சமுள்ள நாட்டினார். குளிக்கக்கூடிய குளத்திலே குருதியை நாட்டினார். உன்னதிர சாதத்திலே விஷதாவியை கலந்தான். படுக்கக்கூடிய பாயிலே பாம்புகளை விட்டான். எத்தனை விதமான சூழ்ச்சிகள் செய்தான். அதற்கு மனிதனை கொல்ல முடியவில்லை. பகவான் உள்ளங்கை நெல்லிக்கடியை போல் பாதுகாத்து அதற்கு மாளிகை கட்டி எரிப்புகளை வைத்து புரோகமன் என்று சொல்லக்கூடிய மந்திரி விட்டு செய்தான். அதற்கும் தப்பி பிழைத்தோம். ஏதடா இப்படி எல்லாம் வாழ்நாடு பிரித்து இந்திரபிரசத்தை ஆண்டு கொண்டு வருகிறோம். தருமருக்கு பட்டம் கட்டி ஆண்ட காலத்தினால் நாட்டுக்கு தருமபுரம் தருமருக்கு ஓங்கி கொண்டு போகிறது. இதை ஆளாவர விடக்கூடாது என்று தன் மகனாகிய லட்சுமணகுமாரனுக்கு காது குத்தி விழா என்றும் ஊனூல் கல்யாணம் என்றும் அரும்பாவி சண்டாளர்கள் வர எடுத்து சண்டாளக்கூடிய செய்த
நாடு ராஜ்யம் சீம பூமி உப்பு சட்டி வரவோடு இந்த அக்காத வாசத்தில் ஐவராஜால் பாஞ்சாலி இவள் என்று கண்டுபிடித்து விட்டார். மீண்டும் மணிமுது ஓட்டு அவன் கட்டளையை சிறைமேல் கொண்டு மாறு வேடம் கொண்டு மரபுரி தரித்து ஆண்யமான கானகம் சென்றோம். ஆமா, அந்த ஆண்யமான கானகத்திலே முதல் வனம் சூரியவனம், நான்காவது வளமகாரிஷிவனம், ஐந்தாவது சைந்த மகாரிஷிவனம், ஆறாவது காபத்தேன பர்வதம், ஏழாவது கந்துரோவனம், எட்டாவது குருவிஷிவனம், ஒன்பதாவது ரோமரேஷிவனம், பத்தாவது பேரண்டவனம், 11வது ஊக்கரிவனம், 12வது காமிகாவனம். இந்த 12 ஆண்டு வனவாசத்தை 12 நாளாக கழித்தோம். ஓராண்டு ஒரு மாத மனதிலே கருதி ஆலோசனை செய்தோம். பகவானை அழைத்து, பகவானே எந்நாட்டை அண்டுவது யாரிடத்தில் அடைக்கலம் போகிறது, எங்க காலம் ஓராண்டு எப்படி உருமாறி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது பகவான் பார்த்தா மச்சமா நகரத்துக்கு அதிபதி ஆகி விளாட மகாராஜன் நீதிமன்றன் நேர்மையுடைய சத்தியம் தவறாதவர் அவரிடத்துல சென்று அவள் உருவத்தை மாற்றி ஓராண்டு இந்த ஒளிவனத்தை கழித்தால் அப்புறம் நாடு கொடுக்கிறானா நாடு கொடுக்கவில்லையா என்று பின்னால் போக போக பார்ப்போம். மச்சமா சென்று உருமாறி பிழைந்தார். ஆனால் இதுவரை சொல்லிட்டு வந்தனே, நான் தான் தர்மன். சுத்தமாரிக்கும் பாண்டவராஜனுக்கு பிறந்த ஐவராஜாக்களிலே மூத்தவராகிய தர்மன், தர்மபுத்திர மகாராஜன். ஆமா, ஐயா என்ன காரணம் பக்கவாட்டில எவனாவது கேட்டுக்கிட்டு இருப்பான். சரிதான், கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆமா, ஐவராஜாக்கள் உருமாறி மச்சமாநகரம் போறாங்களே, இந்த செய்தி அந்த அரும்பாவி சண்டாளம் துரியோகிட்ட போய் சொல்லுவான். ஆமா, ஐவராஜாக்கள் மச்சமாநகரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தூதூர் மூலம் அறிந்து மீண்டும் 12 வனவாசம் ஓட்டுவான். என்ன வேடத்துல வந்திருக்க? எங்குப்பட்ட ஐயராக வந்திருக்க. எங்குப்பட்ட சாமியார், ஐயர் பிராமணர். ஆனால் மச்சமாநகரத்தில் சென்று விளாட மகாராஜனிடத்தில் நான் பிராமணராக வந்திருக்கிறேன். சரிதா, என் பெயரோ கங்குப்பட்ட ஐயர் அப்படி என்று தெரிவித்து இந்த ஓராண்டு காலத்தை ஓவியத்தை போக்கணும். சரிதா, அதனால் மச்சமாநகரம் போகலாம். போவோம். அந்த மச்சமாநகரத்துக்கு அதிபதியாகி விளாட மகாராஜன் சரிதா எங்களுக்கு கிட்டுப்படம் கட்டக்கூடிய கீழ்ப்பாளையக்காரர். சரிதா, பெரிய நாட்டு மன்னன். ஆமா, பெரிய நாட்டு மன்னன். சரிதா, ஆனால் எதிர்கொண்டு நம்மளை அழைக்கிறாரா? ஆமா, இல்ல அழைக்காமல் நம் வருவம் வந்து எதிர்பார்க்கிறாரா? யாரோ ஒரு ஐயர், செந்துப்பட்ட ஐயர் வந்திருக்கிறார், ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு மகாராஜா வேதி வந்திருக்கு. அவர் வயதிலே மூத்தவர். அவரை பார்த்தா பிராமணர். வயதிலே மூத்தவராக, அதனால எதிர்கொண்டு நம்ம அவரை அழைப்போம். சரிதான். ஐயா வேதியாரே, ஐயா வேதியாரே,
பாதத்தில் விளாட தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மற்றவங்க ஆண்டு வரக்கூடிய மன்னனாகப்பட்ட விளாட மகாராஜன் தங்கள் பாதத்தில் பட்டால் எழுதுபட்டு 14 பாதத்தை கழுவி நவாங்க கிவாங்கத்தானே சவாகம் வந்து கொண்டு வந்த மலர்கள் தங்கள் பாதத்தில் அர்ச்சித்து கொடான கோடி தருணமையா சுகேட்சமா வாழ்வாயப்பா எழுந்துரு இந்த வேதியுடைய பாதத்தை படித்த காரணத்தினால் இந்த பிராமண வாக்கியம் பஞ்சமா நகரத்துக்கு தலைவராக இருந்து மக்களுக்கு குறைவின்றி சுகேட்சமா அரசாட்சி செய்து வருவாயப்பா. அப்படியானால் தங்கள் ஆசீர்வாதத்தால் ரொம்ப ஆசீர்வாதம் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா வேதியாரே. எந்த அடி இங்கு ஐயா இல்ல